காலத்தில் தென்னிந்தியாவின் கம்பீரமான நுழைவாயிலாகவும் நாட்டின் 3வது பாரம்பரிய விமான நிலையமாகவும் திகழ்ந்த சென்னை விமான நிலையம் இன்று சர்வதேச போட்டியில் பின்தங்குகிறதா? தொழில் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கும் தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல ஒரு நேரடி விமானம் கூட இல்லாதது ஏன்? மத்திய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீட்டு உகந்த குறியீடு 2026 எனப்படும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் 2026 அறிக்கையில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. சிறந்த உள்கட்டமைப்பு, சாதகமான தொழில் சூழல் மற்றும் திறமையான மனிதவளம் ஆகியவற்றில் தமிழ்நாடு சிறந்து விளங்கிய போதிலும் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் சர்வதேச விமான இணைப்பு ஆகியவற்றில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக நிதி ஆயோக் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் பல ஐரோப்பிய பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வந்த போதிலும் பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம், முனிச் உள்ளிட்ட முக்கிய சர்வதேச நகரங்களுக்கு நேரடியாக செல்ல சென்னை விமான நிலையத்திலிருந்து வசதிகள் இல்லை. அதே வேளையில் பெங்களூரு விமான நிலையம் இந்த அனைத்து நகரங்களுக்கும் நேரடி விமானங்களை இயக்கி சென்னைக்கு பின்னால் இருந்த இடத்திலிருந்து முன்னேறி உள்ளதுடன் வரும் அக்டோபர் மாதம் முதல் சூரிச் நகரத்திற்கும் நேரடி விமான சேவையை தொடங்க உள்ளது. மேலும் சென்னைக்கு கொரியா மற்றும் ஜப்பானிலிருந்து அதிக அளவிலான தொழிலதிபர்களும் ஊழியர்களும் வந்து செல்லும் நிலையிலும் அந்நாடுகளுக்கு நேரடி விமானங்கள் இல்லாதது மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுகிறது. பெங்களூரு, டெல்லி, மும்பை போன்ற நகரங்களைப் போல சர்வதேச விமான நிறுவனங்களை கவரவும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் சென்னைக்கு நவீன உள்கட்டமைப்புடன் கூடிய 2வது விமான நிலையம் அமைப்பது மிக மிக அவசியமாகும். எனவே அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் வணிக தேவைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு 2வது விமான நிலைய பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே தொழில்துறையினர் மற்றும் விமான பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது.